ராம் சீதா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. மகாலட்சுமி கதையை தீர்த்து கட்டி ஆகணும்னு சொல்லி அர்ச்சனா, சுபாஷ் எல்லாரும் வந்து முடிவு எடுத்திருக்காங்க. அர்ச்சனா கிட்டே சுபாஷ் கிட்டேயும் கணக்கு வழக்கு கேட்டு இன்னும் 3 நாளுக்குள்ளே 30 கோடி ரூபா தந்தாகணும்னு சொன்னாங்களே. எனக்கா கெடு வைக்கிற? இப்போ பாரு, இந்த பழியெல்லாம் தூக்கி சீதா மேலே நான் இறக்கி வைக்க போகிறேன். ஆல்ரெடி டெய்லியும் துப்பாக்கி எடுத்துகிட்டு சீதா ஏதாவது ஒன்று பண்ணால, இது போதும் நம்ம செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது மகா வந்து தன்னந்தனியாக யோசிச்சுட்டு இருக்கப்ப கல்பனா வந்து தூரத்துலேருந்து குறி வைக்கிறாங்க மகாவை பார்த்து. அப்படியே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நெஞ்சில் குறி வைக்கிறாங்க. சுற்றி வந்து ஒரு 4-5 ஷாட் வந்து கரெக்டாக வந்து அடிச்சிட்டாங்க போல இருக்குது. அவங்க சுருண்டு வந்து விழுந்துட்டாங்க. கல்பனா என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, பக்கத்தில் வந்து கேஸையும் வந்து பிடுங்கி விட்டுருக்காங்க. ஆல்ரெடி கரண்ட்டை வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி ஆல்ரெடி செட் பண்ணனால ஒயர் வந்து அந்த கேஸில் வந்து பட்டுருது. மகாவை சுற்றி அப்படியே நெருப்பு எறிகிற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஒரு பக்கம் சேதுராமனாக இருக்கட்டும், சீதா, வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து குடுகுன்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க. எப்படியோ நம்ம செஞ்ச காரியம் வந்து டவுட் இல்லாமல் வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரத்தில் வந்து நெருப்பு வந்து தண்ணி ஊற்றி அணைச்சிடுறாங்க. போலீஸ்லேருந்து எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணனால அவங்க வந்து சோதனை போட்டு பார்த்து மகாலட்சுமி உடம்புலேருந்து 4-5 பொருள் வந்து எடுக்கிறாங்க. அது எல்லாத்தையும் சீதா வந்து கதறி கதறி அழுகுறாங்க. மகாலட்சுமி இப்படி அநியாயமாக அமுச்சு வச்சுட்டாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு நீங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி வந்து நெருப்பு பிடிச்சாலாம் எதுவும் ஆகலை. முதல்ல இதுதான் பட்டிருக்கு. பட்டதுக்கப்புறம் தேவையில்லாமல் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் கூட செஞ்சுருக்கலாம். ஏன் மகாலட்சுமி இந்த வீட்டையை வந்து ரூல் பண்ணது கூட அவங்களுக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். என்ன ஏதுன்னு பாருங்கள். கணக்கு வழக்கில் கூட கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் மகாவுக்கு சந்தேகம் வந்து வந்திருக்கு. அந்த உண்மை தெரிஞ்சனால கூட யாரோ ஒருத்தர் கூட செஞ்சுருக்கலாம். கணக்கு வழக்கா அது என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்டோன்னே எல்லாத்தையும் போட்டு போட்டு வைக்கிறாங்க. அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் கேஸ் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா கைரேகை எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கல்பனா ஏற்கனவே வந்து பிரில்லியன்ட் க்ளவுஸ் வச்சு தான் இது ஃபுல்லாக வந்து வச்சிருக்கிறதுனால அவங்க வந்து கைரேகை எதுவும் துல்லியமாக வந்து கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் நீங்கள் இந்த கேஸை வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சேதுராமன் வந்து கதறி கதறியை வந்து அழுகுறாங்க. ராம்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி சொல்கிறது, சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ராமுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணி கதறியை வந்து அழுகுறாங்க. சீதா என்னாச்சு? மகாலட்சுமி அநியாயமாக வந்து அமுச்சு வச்சுட்டாங்க. என்னது, சித்தியை வந்து அமுச்சு வச்சுட்டாங்களா? என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா கிட்ட ராம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது கணக்கு வழக்கு ஏதோ ஒரு சந்தேகப்பட்டு நான் பார்த்தேன்னா அதில் 30 கோடி ரூபா கிட்ட வந்து தில்லுமுன்னு நடந்திருக்கு. மகாலட்சுமி இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தர் தான் சதி செஞ்சு மகாலட்சுமி வந்து அமுச்சு வச்சுருக்காங்க. அவங்களோட இது ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. வேறு எதுவும் ஆதாரம் கிடைக்குமான்னு சொல்லி போலீஸ் டீம்லாம் வந்து தேடிக்கிட்டு இருக்கப்ப சீதா வந்து இன்னொரு க்ளூ கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு அவங்களெல்லாம் சும்மா விட்டுறாதீங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க சார்னு சொல்லும்போது அர்ச்சனா டீம் வந்து பட்டமாயிட்டாங்க. யாருக்குமே தெரியாமல் சைலண்ட்டாக வந்து மகா கதையை முடிச்சிடலாம். வெளியே ஆளுங்க மேலே சந்தேகம் வரும்னு பார்த்தா 30 கோடி ரூபா விஷயத்தை வந்து போட்டு உடச்சிட்டா. அதை யார் திருடுனா என்ன ஏதுன்னு பார்த்தா நிச்சயம் வந்து நம்ம தான் மாட்டிப்போம். நம்ம மேலேயும் வந்து கேஸ் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. சீதா அது மாதிரி ப்ரில்லியண்ட்டாக வந்து மூவ் பண்ணிட்டா. இப்போ என்ன பண்ண போகிறோம்? சீதா மேலே ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி சீதா வந்து அனுப்பிச்சி வச்சப்போ கீழே யாரும் சீதா பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியாது. சீதா ஆல்ரெடி வந்து சண்டையும் போட்டுக்கிட்டு இருந்தால கையில் இருக்க பொருளை வச்சு. உடனே வந்து இப்பயே வந்து கோத்து விட்டலான்னு சொல்லிட்டு சீதா அப்போ நீயும் தான் வந்து 2 நாள் முன்னாடி மகாவை இந்த மாதிரி பண்ண ஞாபகம் இருக்கா? ஜஸ்ட் மிஸ்ல தானே தப்பிச்சு போனாங்க. சாதாரண ஒரு திருட்டுப்பள்ளி வந்து மகா போட்டிருக்கலாம். இல்லை உங்கள் அம்மாவை அசிங்கப்படுத்தணும்னு மகா கூட செஞ்சுருக்கலாம். அதுக்கு நீ இப்படியா பண்ணுவ அப்படின்னு சொல்லி போலீஸ் முன்னாடியே வந்து பேசிடுறாங்க. என்னங்க நீங்களும் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? மகாவை சுற்றி ஆல்ரெடி சதி வேலை நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. நானும் அது மாதிரி பண்ணலைன்னு சொல்லி சீதா வந்து பேசுனாங்க. பண்ணீங்களா இல்லையா? ஏற்கனவே ஒரு வாட்டி அட்டம்ப்ட் நடந்துச்சா இல்லையாங்கிற மாதிரி போலீஸ் விசாரணை பண்ணோன்னே எதுவுமே சொல்ல முடியல போல இருக்குது. ஆமாம் இவங்க தான் பண்ணாங்கன்னு அஞ்சலி, சத்யா, பிரியாலேருந்து எல்லாரும் வந்து சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. முதல்ல அதை சொல்லுங்கள். நீங்கள் என்னமோ நல்லவங்க மாதிரி நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சீதா மேலே மொத்த பழியும் வந்து போடுற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு சீதாவை தான் வந்து கைது செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் உண்மையான குற்றவாளி யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி ராம் வந்து கேஸாக வந்து இதை விசாரணை பண்ணப்போ ரொம்ப நல்லா இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.